இவ்வளவு பேர் ஆவலா இருக்கீங்க. நம்ம தேவனை ஆராதிக்க எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாட போற முதல் பாடல் எல்ஷடாய், என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த குறையும் எனக்கு இல்லையே. என் வலது பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. இது என்ன வசனத்தை ஒட்டி எழுதப்பட்ட பாடல் என்றால், நம்ம இன்னைக்கு இதே வசனத்தோட தான் ஆராதனை துவங்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13ஆம் வசனத்துல என்ன நம்ம பார்க்கணும்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியாய் இருக்கவும் பட்னியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றனா, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், குறையாக இருந்தாலும், நிறையாக இருந்தாலும், ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையே எனக்கு போதுமாய் இருக்கிறது. என்னை பலப்படுத்த கிறிஸ்து இயேசுவினாலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லிக்க போல, உங்க வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, உங்களை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் மூலமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய பலன் உண்டு. அதே உற்சாகத்தோட இந்த முதல் பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா.
don't have to fear about anything in our life. Hallelujah. ஆமாண்டவர், நீரே எல் ஷடாய், நீரே எல் ரோஹி, நீரே நம்முடைய யெகோவா தேவனாக இருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை விட ஒரு நாமம், ஒரு மேலான நாமம் இந்த உலகத்தில் இல்லை. அத்தனை நாமங்கள் உமக்கு பொருந்ததாயிருக்கிறது, உமக்கு பொருந்ததாயிருக்கிறது சுவாமி. நீர் வல்லமை உடைய தேவன், மாட்சிமை உடைய தேவன். உம்முடைய
யெஷூவா யெஷூவா எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் என்று அர்த்தம். எங்களை காக்கவே உங்களுடைய உயிரையே பலியாய் தந்தீர். எங்களுக்காய் மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு வந்தீர். ஆண்டவரே இயேசப்பா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்க கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் ஆறுதல் படுத்துகிறாக. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே. ஹல்லேலூயா. நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உங்களை வர்ணிக்க வார்த்தையில சுவாமி, எல்லா நல்ல குணங்கள் கலந்த ஆண்டவரே நீர் இருக்கிறீர். கலந்த தெய்வமாக இருக்கிறீர். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா.
பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. அருமையான பாடல் வரிகள் கொண்ட பாடல். எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போமா?
மறைச்சு மூடி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பாடலும் உங்க திருக்கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அந்த பாடல் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு பெரிய விதத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆறுதலாக ஆண்டவரே இந்த ஆராதனை நேரம் இருக்கணும் சுவாமி. அடுத்தது செய்தி நேரத்தையும் ஆசீர்வதிங்க, எங்களோட பேசுங்க. எங்களுடைய கவலை கஷ்டம் ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாம நம்ம மறைச்சு மூடி ஒரு புன்னகையோடு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, நீ உள்ளத்தை பார்க்கிறீர். ஆழ்ந்த மனக்காயங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற செய்தி மூலமாக நீங்க எல்லாரிடமும் பேசி நீங்க ஆண்டவரே நீங்க எங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தைகள் மூலமாக நீ மாற்றுவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக பாஸ்டர் ஷீலா டேனியல் அவர்கள் நம்ம இன்னும் உற்சாகமான பாடல்களோடு ஆராதனை நேரத்துக்குள்ளார இன்னும் ரெண்டு பாடல்களோடு கடந்து நம்மளை வழிநடத்த போறாங்க. அதுக்கு பிறகு செய்தி நேரம் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான பாடல்களை பாடி நாம் மகிழ்ந்தோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் துரோகிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சரியாக இருப்பதனால் அவர் நம் மீது அன்பு கூறவில்லை. நாம் அவரை மறந்து நம்மை சுயநலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலும் அவர் அன்பினாலே நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. எனவே நாம் சொன்னோமா பதிலுக்கு ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும்
கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும், எத்தனை பேருக்கு பலன் வேண்டும். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ரஃபா, அவரே நமக்கு சுகம் தரும் தேவன், துயர் நீக்கும் மருத்துவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு டாக்டர்ஸ் என்னென்னமோ ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளாலே, அவருடைய காயங்களாலே, சிலுவையில் அவர் பட்ட காயங்கள் அனைத்தும் நம்மை சுகமாக்கும் மருந்து. பிரியமானவர்களே, 39 அடிகளால் அடிக்கப்பட்டார். அவ்வளவு தழும்புகளும் நம்மை சுகமாக்கும் மருந்து. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்வது. மிகவும் அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். பலவீனத்தோடையோ அல்லது கவலையோடையோ, அதாவது எப்படி சொல்றது, நோய் நொடியாலே வாடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த பாடலை பாடுகிற பொழுது அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர், அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி சுகம் தந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில் கூட நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், நோய் நொடியிலே நீங்கள் இருக்கலாம். அருமையான இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுங்கள். கட்டாயமாக வல்லமை நதியாக சுகம் பலன் உங்களுக்குள்ளே பாய்ந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. சொல்லுமா? இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே.
Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு நம்ம புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். நம்ம மத்தியிலே கூட அருமையான தம்பிமார்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற தம்பிமார்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சோதரன் தம்பி, உங்க எதிலிருந்து உங்க பேர் சொல்லுங்க. உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கணபதி, அருமையான சகோதரர் கணபதி இன்றைக்கு நம்ம மத்தியிலே புதிதாக வந்திருக்கிறாங்க. அவரை வெல்கம் பண்ணுவோம். கணபதி, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன், இன்றைக்கு நம்மத்தில் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அவரை வாழ்த்தி வரவேற்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமா, முகேஷ், நம்முடைய அருமையான சகோதரர் முகேஷ், நம்முடைய ஆலயத்தை நம்ம வந்து ரெனோவேட் பண்ணும்போது நமக்காக அதிகமாக உதவி செய்த நம்முடைய தமிழ் முகேஷ், அவரை அன்போடு வளைக்கிறோம். நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர் ஒரு ஆவிக்குரிய ஒரு திருச்சபை. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? நன்றாக சிறந்த ஆலோசனை கொடுக்கிறோம். விசேஷமாக வெளிநாட்டில் இங்கே வந்து இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தனிமை அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, உங்களை விசாரிப்பதற்கு ஆறுதல் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களை விசாரிப்பதற்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அதுதான் இந்த சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுடைய வேலையிடத்தில் பிரச்சனை என்றால் அந்த வேலையிடத்தில் அதற்கு நாங்கள் நல்ல காரியங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய படிப்பிற்காக எந்த நீங்கள் காலேஜில் சேர வேண்டும், எப்படி அவங்களை அப்கிரேட் பண்ண வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். உங்களுடைய வியாதி பிரச்சனை என்றால் வியாதி பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம். விசேஷமாக நம்முடைய கடன் பிரச்சனை, அநேக இந்திய தேசத்தில் வரக்கூடிய மக்கள் கடன் பிரச்சனையில் வாழ்றீங்க. எப்படியாக அந்த கடனை நீங்க எப்படி அடைத்து கடனை சேமித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு சிறப்பான ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த சிங்கப்பூர் தேசத்துல வெளிநாட்டில் வரக்கூடியவர்கள் நீங்க அனாதைகள் அல்ல, உங்களை விசாரிப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அதுதான் சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர். ஹல்லேலூயா. அதனால உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்று துல்லியமான தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைத்து வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நீங்க சிறந்து செல்லலாம். அநேகர் இங்கே வர்றாங்க, கடனோடு வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுகிறோம், வீடு கட்ட முடியவில்லையே, கடன் அடைக்க முடியவில்லை என்று வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம். கடனை சீக்கிரமாக அடைத்து அநேகர் வீடு வாங்கியிருக்கிறாங்க, அநேகர் நிலங்கள் வாங்கியிருக்கிறாங்க, அநேகர் எங்கள் கடன் பிரச்சனை நீங்க இருக்கிறது சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் வாழப்பட்டு தேவனிடத்தில் மன்றாடுகிறோம். அநேகர் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, அநேக வியாதியோடு வந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். ஆண்டவர் அற்புதமாக ஜெபங்களை கேட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து அநேகர் இன்றைக்கு உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்த பொழுது 10 வருடம் 15 வருடம் 8 வருடம் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரார்த்தனை செய்த பொழுது அநேகருடைய குழந்தைகளுடைய கற்புகளில் ஆண்டவர் திறந்து குழந்தை செல்வங்களை கொடுத்தாரு. அவர்கள் இன்றைக்கு குழந்தைகளாக இன்றைக்கு சிங்கப்பூர் தேசத்துல செகண்டரி ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைகள் படித்து ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நாளில் கூட இந்த இடம், இந்த சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் சிங்கப்பூர் உங்களுடைய வெற்றி வாழ்வுக்கு சிறந்த ஒரு இடமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆலோசனைகள், உங்களை நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் உங்களை அன்பு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு எங்கள் நிமிடத்திலே போட்ட அந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதனாலே வாருங்கள், தொடர்ந்து உங்கள் நண்பர்களை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட ஒரு அருமையான பாடல் நாம் இன்று பாட இருக்கிறோம். அந்த சிறப்பு பாடல் பாடுகின்ற பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், ஆண்டவரை கொடுப்பதின் மூலமாக நாம் கனப்படுத்துகிறோம். கர்த்தரை கொடுத்து அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்றால் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் மூச்சுக்காரன் அவர். எனக்கு சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த வேலையில் கூட நாம் வந்து இந்த ஆஃபரிங்ஸ் தான் பாடுகின்ற பொழுது கர்த்தரை நம்ம கனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே பாடலாக
அப்பொழுது கத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். Time for our friends.
அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற விதம் எல்லாம் உண்மையிலிருந்து வருகின்ற வேதாசனத்தில் சொன்னது போல அண்ட் நீங்க உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, சம்பாதிக்கிற ஆண்டவன் திறன் ஆண்டவர் பலத்தை கொடுத்ததே நீங்க தான் ஆண்டவரே. அதே நினைவு கூர்ந்து உங்க பிள்ளைகள் ஆண்டவரை விதைக்க வந்திருக்காங்க, காணிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. சுவாமி, அந்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்து அதன் மூலமாக உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க கட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர்களே, இந்த நல்ல ஆராதனை கத்தனம் ஆண்டவர் கொடுத்தார். இந்த வேளையில் கூட கர்த்தருடைய செய்திக்காக நம்ம கடந்து செல்லிருக்கிறோம். அதனாலே இந்த அருமையான வேளையில் இன்றைக்கு நமக்கு நம்முடைய சீனியர் பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் முன்பாக வந்து நமக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுத்தார். So today our senior pastor Richard will be sharing God's word with all of us here today. So let's clap our hands. Praise the Lord. Praise the Lord. Okay. Let me check this up a little bit. Right? Or is that a different one? Can I use that? Like that? Yeah. It's a bit higher, right? Yeah. Praise the Lord. How are you doing in the Lord, brothers and sisters? சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? The Lord is in the business of blessing His children. ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் அவர் நோக்கமாய் இருக்கிறார். It is a blessing to be a child of God. ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். Because He has a plan for each and every one of us. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். Even before we know His plan, அவருடைய திட்டத்தை நாம் அறிவதற்கு முன்பதாகவே God has already deposited it inside you. அதற்கு முன்பதாகவே அவர் தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்தை உங்களுக்குள்ள அவர் அதை வைத்திருக்கிறார். But the plan of God in your life can only show when you are close to God. நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடம் நெருக்கமாக இருக்கிறீரோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்படும். Otherwise, you may have the seed of your calling, but it may not be used to glorify the Lord. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் அந்த திட்டத்திற்கான விதை உங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் அது முளைக்காமல், அது வெளிப்படாமல் அந்த தேவ திட்டத்தை நிறைவேறாமல் போய்விடும். The title of my message today is From Murderer to Mediator. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கொலைகாரனாய் இருந்தவர் எப்படி வந்து பிறருக்கு பரிந்து பேசுகின்ற ஒரு நல்ல நபராய் மாறினார் என்பதை பார்க்க போகிறோம். And the subtitle is The Maturing of a God-Given Burden. இதோடைய துணை தலைப்பு என்னவென்றால், Let's bow down our heads. The subtitle is The Maturing of a God-Given Burden. ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்க அந்த பாரத்துடைய முதிர்ச்சியை குறித்து நம்ம வந்து இன்னொரு ஆழமா பார்க்க போறோம். We bow down our heads. Father, we bless you. We thank you for this grace you have given us. We pray that you would increase and that I may decrease. Speak to your children and let your grace abound. In Jesus' name. Amen. Amen. Hallelujah. There are some burdens that don't come from man. சில பாரங்கள் மனிதர்கிட்ட வரக்கூடிய பாரங்கள் அல்ல. There are some frustrations that you have that is not just your personality. சில விரக்திகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் அது உங்களுடைய குணாதிசயங்கள் மூலமாய் வருகின்ற விரக்திகள் அல்ல. There are some passions that are inside of you that are seeds of what God Himself has planted. உங்களுக்கு சில வாஞ்சைகள் இருக்கும் இல்லையா, அது என்னவென்றால் அந்த ஆண்டவரே உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த விதை. But if you don't operate in that burden from the place of God's processing, then you can misuse it. அந்த காரியங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி நம்ம வந்து ஒரு பயணத்திற்குள்ள அதை கொண்டு
inside of you to deliver, but you may actually end up using that seed to destroy if it's not processed by God. ஒரு முக்கியமான ஒரு முதிர்ச்சிக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு தயார் செய்கிற நிலைமைக்குள்ள நம்ம கடந்து செல்லவில்லை என்றால், கடவுள் நம்ம வந்து ஒரு விதையை வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பிறரை விடுதலை ஆக்கவோ நல்லது செய்யவோ ஒரு விதை வைத்தால் அது சில நேரத்தில் அது சரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ள சரியான ஒரு முதிர்ச்சிக்குள்ள அது போகலைன்னா அது அதே விதையை பயன்படுத்தி பிறர் அழிக்க கூட பயன்படுத்தலாமா? Today I want to talk about a servant that we know very well called Moses in the Bible. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி பத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவருடைய பேர் மோசஸ். I'm not just talking about the deliverer Moses, but the murderer Moses who became a mediator. இன்னைக்கு நான் அந்த தேசத்தை விடுதலை ஆக்கிற அதே மோசையை பத்தி நான் பேச போறதில்ல. ஆனா ஆரம்ப நாட்கள்ல அவர் தெரிந்தோ தெரியாம ஒரு கொலை செய்ய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த காரியத்தை பத்தி நான் பேச போகிறேன். எப்படி அவர் மாறினார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். When we look at Exodus chapter 2 verse 11 to 12, if you have your Bible, please turn to Exodus 2, 11 to 12. யாத்திராகமம் அதிகாரம் 2 வசனம் 11-12 நம்ம பார்க்க போகிறோம். If you have the Bible and you can read from Tamil, உங்களுக்கு தமிழ் வேதாகமம் இருந்தால் நீங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். Exodus chapter 2, 11 to 12. Anyone there? Okay. The English says, "It came to pass in those days when Moses was grown that he went out to his brethren and looked at their burdens. And he saw an Egyptian beating a Hebrew, one of his brethren. He looked this way and that way, and when he saw no one, he killed the Egyptian and hid him in the sand." மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். Yes. Amen. Moses was raised Egyptian, but he couldn't shake off his Hebrew identity. மோசே என்பவர் பார்த்தீங்கன்னா எகிப்துல தான் அவர் வளர்க்கப்பட்டாரு. இருந்தாலும் அவருடைய இனம் பார்த்தீங்கன்னா யூதர். அவருடைய உண்மையான கலாச்சாரத்தை அவரால் மறைக்க முடியல, உண்மையான இனத்தை அவரால் மறைக்க முடியல. Even though he was raised differently, there was something inside of him that shared in the burdens of the people of Israel. அவர் வேற ஒரு கலாச்சாரத்துக்கு வேற ஒரு தேசத்துல வளர்க்கப்பட்டவராக அவர் இருந்தாலும் அவருக்குள்ளான ஒரு 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 இணைப்பு இருந்தது. அவருடைய இன மக்களோட, அவர் சொந்த இன மக்களோட ஒரு இணைப்பை அவர் வந்து உணர்ந்தாரு. அவரால் அசைக்கவே முடியல. He was moved by the burdens and their troubles. He was moved by it. அவருடைய இன மக்களுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் பார்க்கும் பொழுது அவருக்கும் அது ஒரு துயரமா இருந்தது. ஐயோ, என் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. He didn't learn this in the palace of Pharaoh. This is something that was born with him. எகிப்து ராஜா உடைய அந்த அரண்மனையில் அவர் வந்து இந்த காரியங்களை அவர் கற்றுக்கல. அவருடைய மக்களுடைய உரிமைகளை கற்றுக்கல. அவர் மக்களுடைய உரிமைக்காக நிற்கணும் என்பது அவர் பிறப்பிலேயே அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு விஷயமா இருந்தது. The key thing is that sometimes the first sign of your calling in life is a burden. It's a frustration. There is something inside of you that is drawn to that thing, but you don't know it's your calling yet. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம், உங்களுடைய அழைப்பு இருக்கு இல்லையா, அந்த வந்து முதல்ல ஆரம்பத்துல எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, அது ஒரு வாரம் மூலியமா அதாவது இருதயத்துல ஒரு சமுதாய பிரச்சனை பார்க்கும்போது சில சமுதாய பிரச்சனை மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அந்த அநியாயத்தை கண்டா அந்த அநியாயத்தை கண்டும்போது உங்க மனசு பொங்குது பாத்தீங்களா, அந்த பாரம், அதுலதான் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க உணரலாம். You see, when he saw the Israelites getting in a fight,
it didn't say that the Israelite was losing the fight. It just says that there was this fight between the Egyptian and the Israelite. And he looked this way and that way, and he killed the Egyptian. என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, ஒரு மோசேக்கு முன்பதாக ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதுல இஸ்ரவேலர்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு இஸ்ரவேலரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு மக்கள் சண்டை போடும்போது இஸ்ரவேலர் தான் தோற்று போகிறான் மாதிரி எதுவுமே எழுதப்படல. ஆனால் இருந்தாலும் அவருக்குள்ளார அந்த அவரையில மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரெண்டு பேர் சண்டை போடுறது பார்த்து அந்த அந்த அவருடைய மக்களை துன்புறுத்த எகிப்தியனை அவர் அழிக்க வந்து The fact that he looked this way and that way shows that he knew what he was doing was wrong. அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற விதத்துல பார்க்கும்போதே தெரியுது, அவர் திரு முழிக்கும் போதே தெரியுது, அவருக்கும் மனசுல வந்து நம்ம ஏதோ தவறு செய்யறோமோன்னு மோசேக்கே வந்து ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு தடுமாற்றம் இருந்தது. Moses knew that there was a problem and he wanted to do something about that problem. However, he was trying to fix spiritual problems by carnal means. மோசே அங்க ஒரு பிரச்சனை இருக்கிறத அவர் பார்த்தாரு, அவர் அறிஞ்சாரு. அந்த பிரச்சனை தீர்க்கணும்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணமே இருந்தா கூட அவர் என்ன செய்த தவறு என்றால், ஆவிக்குரிய பிரச்சனைகளை சும்மா மாம்ச பலத்தால அவர் அந்த பிரச்சனை தீர்க்கணும்னு அவர் புறப்பட்டுதான் அவர் அங்க செஞ்ச ஒரு தவறு. He knew that his people needed help, but he didn't know how to help yet. அவர் மக்களுக்கு உதவி தேவை என்பதை அவர் அறிந்தார். ஆனால் இருப்பினும் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு அவருக்கு தெரியாம இருந்தது. Sometimes we misuse the very thing that God gave us because we haven't been taught how to use it yet. சில நேரத்துல இறைவன் நம்ம கொடுத்த வரங்களையே நம்ம தவறாக பயன்படுத்துறோம். ஏன்னா சரியா எப்படி பயன்படுத்துறது என்பது யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்காதனால சில நேரத்துல அது சரியா பயன்படுத்தாம வேற மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டியதாக ஒரு சில சூழ்நிலைகள் நேரிட்டது. So there are people who are zealous but destructive, people who are gifted but dangerous. சில பேருக்கு வந்து வைராக்கியம் இருக்கு, ஒரு பக்தி வைராக்கியம் எல்லாமே இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாம அந்த வைராக்கியத்துல அவங்க அழிக்கக்கூடியவங்களா மாறிடுறாங்க. சில பேருக்கு வந்து நல்ல வரங்கள் எல்லாமே தெம்பு பலன் திறமைகள் இருக்குது, ஆனா அவங்களும் சில ஆபத்தான மனிதர்களா தெரியாம மாறிடுறாங்க. So the point here is that an immature gifting can lead to destruction. இதுல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்றால், நம்ம சில வரங்கள் நம்ம பெற்றுக்கொண்டோ திறமைகள் பெற்றுக்கொண்டோ அது முதிர்ச்சி அடையலாம் அப்படின்னா அதுவே சில நேரத்துல அது வினையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. Hallelujah. Hallelujah. So an immature gifting can lead to destruction. And let's take the next point. What did God have to do about it? ஆண்டவர் எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். God had to take him through process. ஆண்டவர் மோசேயை ஒரு முதிர்ச்சிக்குள்ள நடத்த அவர் திட்டமிட்டார். You see, God is the one that put the seed of deliverance inside of him. ஆண்டவர் தான் மோசேக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. என்ன திட்டம் அப்படின்னா, உன் மக்களை நீ காக்கணும், மக்களை நீ விடுதலையாக பிறந்தவர் என்று ஆண்டவர் திட்டத்தை மோசேக்குள்ள முதல்ல வச்சாரு. But Moses does not know he is going to be the future deliverer of Israel. So his calling at this time is all about frustration. It's just frustration. He doesn't know it's a calling. மோசே பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது ஒரு பின் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் வந்து தேசத்தையே இன்னும் மக்களையே விடுதலையாக்க மோசே தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் என்று மோசேக்கு தெரியல. ஆனா அவருக்கு அந்த திட்டம் எப்படி மெல்ல வெளிப்படுச்சுன்னா, அவருக்கு அந்த மக்களுடைய தான் இன்னும் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே அடிமையா இருக்காங்களேன்னு அது பார்க்கும்போது அதனால வரக்கூடிய மன வருத்தங்களும் மனபாரங்களும் விருத்தி மூலியமாக அவர் மெல்ல சரி இந்த மக்களை விடுதலையாக்க தான் கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்காரு அவர் மெல்ல அவர் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சாரு. One day he will save Israel from the hands of Egyptians. However, now he's killing
an Egyptian for one Israelite. And that is not what God has called him to do. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால் மோசேயுடைய வருங்காலத்துல எகிப்தியர்கள் தான் இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்குனாங்க. அந்த காலத்துல அடிமையா துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, மோசே வந்து அந்த எகிப்திய மக்களை குடும்பப்படுத்துறவங்களுடைய கையில இருந்து தான் இன ஜனங்கள் இஸ்ரவேலை விடுதலை ஆக்கனா தான் ஆண்டவருடைய திட்டமா இருந்தது. பட் மோசேக்கு அதுக்கு முன்னாடி நிறைய மனவருத்தங்கள், விரக்தி, தன் ஜனங்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு இஸ்ரவேலை காப்பாற்ற இன்னொன்னு ஒரு எகிப்து வந்து அப்படியே ஒருத்தவன் வந்து அழிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே So he ends up running away to Midian. தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே அவர் ஏதோ ஒரு வைராக்கியத்துல அவர் வந்து முந்திட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது தவறா அந்த காரியம் வந்து நேரிட்டுருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, அவசரப்பட்டுட்டு என் மக்களை காக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இப்படி வன்முறையா நான் நடந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அச்சுச்சோன்னு சொல்லிட்டு அவர் வந்து வனாந்திரத்துக்கு அவர் பாலைவனத்துக்கு நேராக அவர் ஓடி இருந்தாரு. Amen. Mine was very short. That's very long. Okay. Yes. So he ends up at a well, and the daughters of what was the gentleman called? What was the gentleman called? Yes. Was it Jethro? I think it was Jethro. Zipporah's father. Yes, Jethro, yes. So the 7 daughters of Jethro come to the well. அப்போ அந்த கிணறுக்கு பக்கத்துல ஒருத்தவருடைய மகள் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. ஜெப்போரா பேரு. Are you sure it was Jethro? Gershom. Gershom was his son, right? Yes. So it was definitely Jethro. Are you sure? Yes. Someone can find it for me. If I'm wrong, be correct. It was Jethro, yeah? Okay. Jethro. பேரு எத்திரோ, அவருடைய மகள் பேரு சிப்போரா. அவங்க அந்த கிணறு நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. They come to the well, and then the shepherds try to kick them out, and then Moses saves them from the shepherds. அவங்க அந்த கிணறு நோக்கி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சில மேய்ப்பர்கள் வந்து அவங்களுக்கு தடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மோசஸ் என்ன பண்றாருன்னா, மோசே அப்படியே ஓடி போய் அந்த மேய்ப்பர்கள் கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறாரு. You see, the gift of saving people is already inside of him, and we are seeing it play out in his life, but it is not mature. It is just burden at the moment. அதாவது என்னன்னா, மற்றவர்களை காப்பாற்ற, மற்றவர்களுக்கு உதவி செய்ய திறன், அந்த அழைப்பு எல்லாமே மோசே கிட்ட இருந்தது. அவர் வாழ்க்கை முழுக்க பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை அவர் காப்பாற்ற போவாரு. அது மூலியமாவே நமக்கு தெரிஞ்சது அவருக்கு வந்து இந்த மாதிரி அழைப்பு இருக்குது. ஆனா அது முதிர்ச்சி அடைக்க முன்பதாக வெறும் ஒரு வாரமாக தான் வெளிப்பட்டது தவிர்த்து இவ்வளவு பெரிய திட்டம் கடவுள் வச்சிருக்காரு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. For 40 years, Moses was in Midian, silence. You may think that God was punishing him, but God was preparing him in that 40 years in that wilderness. மோசே இந்த காரியத்துல இருந்து அவர் தப்பிச்சு ஓடி வரும்போது 40 வருஷம் மிதியோன் என்கிற அந்த வனாந்தரத்துல அவர் தனிமையா இருந்தாரு, அமைதியா இருந்தாரு. அந்த 40 வருஷம் இந்த மனுஷன் தனியா இருக்கும் அமைதியா இருக்கும் போது என்ன நினைப்பாங்க சில பேர், ஓ அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை போல, கடவுளுடைய திட்டம் அவர் வாழ்க்கையில முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடும் அந்த மௌனத்துல. You see, after his failed attempt at delivering an Israelite from the hands of an Egyptian, now he is in a place where God is working on his character. முதல் முயற்சியில அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சது திடீர்னு வந்து அந்த விளையாட்டு வினையா மாறிடுச்சுனால, அச்சோ அவ்வளவுதான் போல கடவுளுடைய திட்டம், இதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவர் நினைச்சிட்டு அவர் சோர்வடைய நேரத்துல கடவுள் இல்ல, ஒரு திட்டம் கடவுள் வாழ்க்கை வச்சுக்க திட்டம் வந்து இன்னும் இந்த தோல்வினால முடியல. ஆண்டவர் என்ன திட்டமிட்டார்னா, இன்னும் அவருடைய குணாதிசயங்களை மேம்படுத்தி அவர் முதிர்ச்சிக்குள்ள நடத்தினால்தான் அந்த திட்டங்கள் வருங்காலத்துக்கான பெரிய திட்டங்கள் நிறைவேறும் என்று. When God knew that Moses was now ready and processed, God appeared to Moses.
அந்த 40 வருஷம் வனாந்திரத்துல அவர் மௌனத்துல காத்துட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தாரு, மோசே இப்போ வந்து தயாரா இருக்காரு, இப்போ முதிர்ச்சி அடைஞ்சவரா இருக்கிறாரு, இப்போ அந்த பெரிய திட்டத்தை மோசைக்கு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த நேரம் பார்த்துதான் இறங்கி வந்து மோசையோட பேசினாரு. In Exodus chapter 3 from verse 1 to 12, we experience the burning bush encounter where God appears to Moses and God again gives Moses this time the mission to deliver Israel. He spells out his calling, his mission in life to deliver Israel. யாத்ராகம புஸ்தகத்துல 3ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வசனத்தை நம்ம அந்த பைபிளை வேதத்துல வாசிக்கும் போது என்ன பார்க்கறோம்னா ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அதாவது என்னன்னா மோசே அந்த வனாந்திரத்தில் தனிமையா இருக்கும்போது திடீர்னு ஒரு சூறை செடி அப்படியே நெருப்பால் அப்படியே கொந்தளிக்குது. அந்த நெருப்பால் அப்படியே எரியும் பொழுது அந்த நெருப்புல இருந்து ஒரு குரல், இறைவனுடைய குரல் வந்து அவரிடம் பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கேன் மோசே, நீதான் இந்த தேச மக்களை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அப்பொழுது அந்த முழு திட்டம், இறைவன் அவருக்காக வச்சிருக்க முழு திட்டம் அப்பொழுது முழுமையாக வெளிப்பட்டது. Moses has the same burden, but it has now been refined. அவருக்கு சின்ன வயசுல இருந்த அதே பாரம் இருக்கு இல்லையா, அதே பாரம் தான் அவருக்கு பெரிய வயசுல இருந்தது. அது என்னன்னா பெரிய வயசுல ஆண்டவர் அந்த முதிர்ச்சிக்குள்ளார நடத்த முடிஞ்சது, இன்னும் அதை மேம்படுத்த முடிஞ்சது. Now the Bible says in Numbers chapter 12 verse 3 that Moses was a very humble man. He was more humble than anyone on the face of the earth. என்னாகமம் 12ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை நம்ம பைபிளை வாசிக்கும் போது என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், அந்த வசனம் சொல்லிருக்கு, மோசே என்பவர், இந்த தீர்க்கதரிசி, மோசே என்கிற தீர்க்கதரிசி உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷனா இருந்தார். அதாவது ரொம்ப தன்னடக்கம் உள்ள, ரொம்ப ஒரு ஆணவம் இல்லாத ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக அவருடைய இருதயம் இருந்ததா. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். Is that Numbers? Yeah, Numbers 12:3. Okay. Yes. Numbers 12 verse 3. So, how can someone who was a boisterous killer, who was killing people and hiding them in sand, now is the most humble man in the whole earth? எப்படி வந்து சும்மா திடீர்னு ஒரு தவறுல ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைச்சவர், ஒரு கொலை மாதிரி பண்ண ஒரு நபர், எப்படி திடீர்னு அப்படியே வந்து ஒரு தோல்வி உள்ள நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையான சாந்த குணமான மனசுள்ளவர் ஆண்டவர் மாற்றினார். How has that happened? எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது? God has worked on him. ஏன் என்றால் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அப்படியே செதுக்கி நிறைய மாற்றங்களை அந்த மனுஷனுக்குள்ளாக ஏற்படுத்தினார் ஆண்டவர். Hallelujah. Hallelujah. You see, that same man would now go back to deliver the people of Israel from their enemies, from their slave masters. This same man has now been readied for his calling. இதே மனிதன் தான் ஆண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் அந்த வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர் வெளியில அழைக்கிறார். அதே தேசத்துக்கு, எகிப்துக்கு நீ போ, எகிப்து கரங்கள்ல இருந்து உன்னுடைய மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, இஸ்ரவேல் மக்களை நீ காப்பாற்று என்கிற அந்த அழைப்பை நிறைவேற்ற ஆண்டவர் மோசேயை அத்தனை வருடமாக வனாந்திரத்தில் தயார்படுத்தி அவர் மீண்டும் மக்களை காப்பாற்ற மோசேயை அழைக்கிறார். You see, God has deposited something inside of all of us. அதே போலதான் ஆண்டவர் உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு திட்டத்தை அவர் விதைச்சிருக்காரு. You were born with it. நீங்கள் பிறக்கும் போதே அந்த தேவ திட்டம் உங்களுக்குள்ள இருந்துதான் நீங்க பிறக்கிறீங்க. It may appear as a frustration sometimes. It may appear something that you're burdened by. It may even be something you're passionate about. அந்த தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில எப்படி வெளிப்படனா, சில நேரத்துல அது விரக்தியாக, சில நேரத்துல வெளிப்படும், இல்லை ஒரு பாரமா வெளிப்படும். அதாவது சில
நேரத்தில் சில சமூக போராளிகள் சில காரியங்கள், சில சமூக பிரச்சனைகள் பார்த்து அவங்களுக்கு எதுக்கு பாரம் இருக்குதோ அங்கே தான் அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி சில நேரம் கடவுள் வாழ்க்கை வச்ச திட்டம் வந்து சில பாரங்கள்னால உங்களுக்கு வெளிப்படும், அல்லது சில வாஞ்சைகள்னால, சில காரியங்கள் மேலே உங்களுக்கு ஒரு 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 பிடிச்ச சில லட்சியங்கள் இருக்கும், உங்களுடைய வாஞ்சைகள் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் மூலியமா சில நேரங்கள் அது கூட வெளிப்படும். But you need to go through the wilderness in order for your calling to be complete. உங்களுடைய திட்டங்கள், அதாவது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்க அந்த மகா பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்க வந்து வனாந்தர சூழ்நிலை கூட நீங்க கடந்து செல்ல வேண்டியது மிக முக்கியம். அதாவது என்னன்னா, அந்த திட்டம் நிறைவேறதுக்கு நம்ம தயார்பட வேண்டும். நமக்கு வந்து அதற்காக தயார்படுத்தி முதிர்ச்சி நம்ம அடைய வேண்டுமாக இருக்கிறது. You see, Moses had grown up in the palace and he would have had all the pleasures of the palace. But one day, Moses will be required to shepherd a nation. So in order to shepherd a nation, he needs to learn how to shepherd sheep. So God sends him in the wilderness to tend the sheep of Jethro, so that one day he can shepherd the nation. அதாவது மோசே பார்த்தீங்கன்னா அவருடைய பின்புலம் என்னன்னா, அவர் ஒரு அரண்மனையில் அவர் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன். அவருக்கு அந்த அரண்மனையில நிறைய சொத்துக்கள் இருக்கும், நிறைய சுகம் இருக்கும், எல்லாத்தோட கூட வளர்ந்தாரு. ஆனால் அவருக்கு வந்து எப்படின்னா தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார். அந்த வனாந்தரத்துல ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அங்க ஆட்டுக்குட்டிகளா இருந்தாங்க, அவங்கள மேய்க்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையா இருந்தது. அங்க ஆட்டுக்குட்டிகள் மேய்க்க 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 என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் கடைசியில அந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு, அந்த ஜனங்களை அவர் இனஜனங்களை அடிமைத்திலிருந்து காப்பாற்றி அவங்களை மேய்க்கிறதுக்கு அந்த வனாந்திர அனுபவம் தான் அவரை தயார் செய்தது. Amen. Do not despise your wilderness period season. உங்க வாழ்க்கையிலும் பாலைவனம் மாதிரி, வனாந்திரம் மாதிரி இருக்கக்கூடிய காலங்களை நீங்க ஒரு நாள் அசட்டையா இழிவா எண்ணாதீர்கள். That is the place where God shapes your heart before he releases your hand. ஏனென்றால் ஆண்டவர் வந்து அந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை தான், அந்த பாலைவனம் போல இருக்க சூழ்நிலைகளை தான் உங்க வாழ்க்கையில அவர் உங்களை தயார் செய்கிறார். ஆண்டவர் உங்களை தயார் செய்து அதன் மூலமாக உங்களுடைய வருங்காலத்தில் இருக்க அந்த தெய்வ திட்டம் நிறைவேற அங்கே உங்களை தயார் செய்கிறார். For many of us, God needs to shape our hearts before he allows our hand to do what he has put in our heart. நம்ம இருக்கக்கூடிய அநேகருக்கும் ஆண்டவர் எப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை அவர் வணைய விரும்புகிறாரு, நம்ம குணாதிசயங்களை சீர்படுத்த விரும்புகிறாரு. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டங்களை நிறைவேற்றவே அவர் அழைப்பார். முதல்ல அவர் நம்மளுடைய குணாதிசயங்களை மேம்படுத்தி தான் அவர் வந்து நம்மை கொண்டு அவர் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வார். Maybe you were told one day that you would be something, but it's not happened. Don't see it as denial. See it as development. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நீங்க பெரிய ஆளா வருவீங்க, பெரிய காரியங்கள் சாதிப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம், உங்க சுத்தி இருக்கவங்க நினைச்சுக்கலாம். ஆனா ஐயோ, இன்னும் என் வாழ்க்கையில நான் பெரிய ஆளா ஆகலையே, அந்த மகா பெரிய லட்சியங்கள் திட்டங்கள் நிறைவேறலையே நீங்க நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ அது நடக்கலன்னுக்காக நீங்க அது கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து உங்ககிட்ட இருந்து மறுக்கப்படவில்லை, உங்களுடைய லட்சியங்கள் உங்ககிட்ட இறைவன் மறுக்கல. ஆனா இந்த சூழ்நிலை இப்போலேருந்தே உங்களை அந்த பெரிய திட்டங்களுக்கு அவர் உங்களை தயார்படுத்திட்டு அவர் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. Remember that initially, when the next day he came, there was 2 Israelites that were also fighting. And what did Moses try to do this time? He didn't kill anybody because they were Israelites, but he started to mediate between the 2 Israelites, and they didn't like it. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அவர் முதல்ல ஒரு காரியத்தை பண்ணிட்டு 40 வருஷம் வனாந்தரத்துல மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதே இடத்துக்கு அவர் எஜிப்ட் தேசத்துக்கு போனார்ல, அங்க என்ன நினைச்சா அங்கேயும் மறுபடியும் அதே மாதிரி சண்டை. அவர் இன மக்கள், அவர் இனத்துல ஒருத்தர் இஸ்ரவேல், இன்னொரு நபரோட எகிப்தினாரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க.
இந்த வாட்டி அவர் யாரையும் அடிக்கல, யாரையும் கொலை பண்ணல. ஆனா அவர் போய் அவர் இந்த வாட்டி சாந்த குணமா இருக்குது எப்படின்னு கத்துட்டு அவங்களுக்குள்ளாரே அவர் வந்து சமாதானம் பேசி கொண்டிருந்தார், முயற்சி பண்ணார். The seed of mediation was in him. And we see that by the time that we go from Exodus 32, we are seeing Moses now mediating for the people of Israel before God himself. The seed was always there, but God needed to process it so that it can be used the proper way. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சண்டை பிரச்சனை மூலமா ஒரு சமாதானம் படுத்தக்கூடிய ஒரு குணம் இருந்துச்சு இல்லையா? நாளடைவில் ஆண்டவர் இதே மனிதனை பயன்படுத்தி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சமாதானத்தை பேசக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராய் உருவாக்குவதற்கு அந்த சின்ன ஒரு சம்பவத்தையும் இருந்து கூட ஆண்டவர் வந்து மோசே உருவாக்கினாரு. அதாவது எப்படின்னா ஆரம்ப நாட்கள்ல இருந்து அந்த விதை, அந்த குணம் இந்த நபருக்கு இருந்தது. ஆனா நாளடைவில் கடவுள் அவர் தயார்படுத்தும் போது அது பெரிய விதத்துல அது வந்து பயன்படுத்தப்படுத்தது. You can see that I've already gone ahead of some of the slides. He has been humbled. He is now meek. So now he is all about the people. Let's move on. Because of time. Let's move on. And even more. ஸோ மோசே பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையான நல்ல குணமாக இருந்தார். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் மேலே ரொம்ப கருணை உள்ளவராக இருந்தார். Amen. Remember, we are talking about the maturing of a God-given burden. The fact that when God calls you, He puts a seed in your heart. That feels like it's just, I have a burden for something. But actually, it's a calling that God has placed in your life. And we're talking about how God matures that God-given burden. அதாவது என்னன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுக்கும் போது அது முதல்ல உங்களுக்கு ஒரு பாரம் மாதிரி அது வெளிப்படும். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அதே காரியத்துல இருந்து உங்களை முதிர்ச்சி அடைய வைக்கும் பொழுது, அதே காரியங்களை உங்களை உருவாக்கும் பொழுது அந்த பாரமே மெல்ல மெல்ல அதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை நிறைவேற்ற அளவுக்கு அது உங்களை வலுவா அது உங்களை மாற்றக்கூடியதா இருக்கும் நாளடைவில். God does this with all His children when He gives them a calling. ஆண்டவர் யாருக்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற யாருக்கெல்லாம் திட்டங்கள் வச்சுக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாரையும் இந்த மாதிரி தான் அவர் முதிர்ச்சி அடைய வச்சு அவங்களை வந்து தயார்படுத்துறது வந்து அழகு. You see, David had a burden that was born in the bush. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு நடுவில் தான் தாவீது என்ற இன்னொரு தீர்க்கதரிசியோடைய பாரமே வந்து பிறந்தது. If it was today, David would probably say that he loves animals. இன்னைக்கு வந்து தாவீது இருந்தாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்வாரு அவருக்கு மிருகங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. He has sheep, and if a lion or a bear comes, he will not even run away from the lion or the bear. He would go and he would even open the mouth of the lion and take out his sheep. That's how much he loves his sheep in the bush. தாவீது ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பராக இருந்தாரு. அந்த அவருடைய பிரியம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சு தெரியுமா அவரோட ஆட்டுக்குட்டி மேல. அவர் ஆட்டுக்குட்டியை ஒரு நாள் அழிக்கிறதுக்காக ஒரு சில சிங்கம் வந்தது, கரடி கூட வந்தது. அப்படி கூட அவர் ஓடி போகல. ஒரு மேய்ப்பரா தன்னோட ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காகவே அவர் வந்து அந்த சிங்கத்துக்கு எதிராகவோ அந்த கரடிக்கு எதிராகவோ சண்டை போட கூட துணிச்சலா இருந்தாரு. சில நேரத்தில் அந்த கரடி வாயை கூட கிழிச்சு போடுற அளவுக்கு கூட அவர் அந்த அளவுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கணும் மேல ரொம்ப குறிப்பா இருந்தாரு. It's God that has put that there. And this zeal took him to Goliath. But at that point, it was still immature. He heard some things being said about Israel and their God. And the frustration started coming. The burden started coming. இதே வாஞ்சை, அதாவது தனக்கு சொந்தமானவர்கள் நேசிக்கக்கூடியவர்களை பாதுகாக்கணுங்கிற அதிக வாஞ்சை நாளடைவில் எப்படி மாறிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ராட்சசன் கோலியாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது அவனுக்கும் அவனுடைய சொந்த ஜன மக்கள் தேச மக்களை காப்பாற்றுறதுக்காக தைரியமா அந்த ராட்சசன் முன்னாடி கூட நிற்கக்கூடிய அளவுக்கு
அவருக்கு ஒரு துணிச்சல் வந்தது. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாத்து அந்த பழக்கத்திலேயே அவர் இன்னும் மக்களுக்காக எந்த ராட்சசங்கள் வேணா சந்திக்க He தயாராக. had already been anointed as king, and yet God still took him to the wilderness. God made Saul chase after him. God made him go and live in a cave, running away from Saul, living in very dire situation because God was working on him. அவருக்கு தாவீதுக்கு இளம் வயசுல வாலிப வயசுலயே முன்குறித்து வச்சுட்டாங்க. தாவீது நீதான் அடுத்த ராஜாவா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு முன்குறித்துட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்ன அனுமதிச்சா தெரியுமா? சவுல் இன்னொரு ஒரு ராஜா இவரை கொலை பண்ண கூட துரத்தி வந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் துரத்தப்பட்டு சவுல் ஒரு குகைக்குள்ளார தாவீது ஒரு குகைக்குள்ளார ஒளிஞ்சு கிடந்தார். ஐயோ சவுல்ன்றவர் எனக்கு கொன்றுவாரேன்னு பயத்துல அவர் குகைக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தாரு. இதெல்லாம் இந்த ஒரு சவாலும் அவரை தயார்படுத்தினது. God knew that in that time the Israelites are going to need to defeat the Philistines, defeat the Amalekites, defeat the Amalekites. They were supposed to win a lot of wars. So he was building a lion slayer. He was building a courageous young man. He was building a warrior in the bush. Even when he didn't know that's what it was, he thought he just loved his sheep. But no, God was preparing him to be the slayer on behalf of his sheep. Hallelujah. Amen. So என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா தாவீது பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சிங்கத்தை ஜெயிக்கக்கூடியவரை அவர் தயார்படுத்திட்டு இருந்தாரு. ஒரு வீரரை, ஒரு துணிச்சல் உள்ள ஒரு மனுஷனை அவர் உருவாக்கிட்டு இருந்தாரு. ஏன் என்றால் இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலையில ஒரு ஆட்டுக்குட்டிய எப்படி பாதுகாக்கிறது என்பதை அவர் கத்துக்க தன்னைத்தான அதாவது ஆண்டவர் கிருபையில அவர் பயிற்சி எடுக்க நாளடைவுல ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடிய அதாவது அந்த தேச மக்களை மனிதர்களை பாதுகாக்க ஆண்டவர் மனுஷனை மெல்ல மெல்ல ஒரு ராஜாவா உருவாக்கிட்டு இருந்தாரு. So what's the message? The message is that God puts burdens in your heart before you even fully know him. இந்த செய்தியோட கருப்பொருள் என்னன்னா ஆண்டவரை நம்ம முழுசா அறியதுக்கு முன்னதாகவே அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில விதமான பாரங்கள் ஆத்ம பாரத்தை நம்ம இருதயத்துல அவர் வைக்கிறது உண்டா. The passion you carry, the things that you have a frustration about, the burdens that you have sometimes you really wish you can do something about. A lot of them are divine seeds that God has put in your life. It is an indicator of what he has called you to be. உங்களுடைய மனசுல சில சமுதாய பிரச்சனைகள் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்கள், சில விரக்திகள், சில அநியாயங்களை பார்த்துட்டு இந்த அநியாயம் சரியில்லையே அப்ப நீங்க நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில லட்சியங்களா இருக்கலாம், வாஞ்சைகளா இருக்கலாம், இந்த மாதிரி இருதயத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இத மாதிரி. If you operate in that burden prematurely and without his hand, just like Moses, you can end up damaging what you were actually called to deliver. இந்த சின்ன சின்ன பாரங்கள் இருக்குது, இந்த சின்ன சின்ன விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது முழுசா முதிர்ச்சி அடையறதுக்கு முன்பதாகவே நம்ம முந்திட்டு ஒரு காரியத்தை நம்ம அவசரப்பட்டு செஞ்சா அது சில நேரத்தில் தவற முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. I'm going to rest on this last one. When you grow in intimacy with God, he will mature that seed. That thing that seems like it's just a burden, it's just a passion, it's just frustration. If you grow in intimacy with him, you would see that full calling, this full maturing of that seed. நீங்க ஆண்டவர் கூட வளர 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 உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன லட்சியங்கள், சின்ன சின்ன பாரங்கள் அது எல்லாமே முழுமையாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க ஆண்டோட நெருங்க. Brothers and sisters, God has put a seed inside of us. சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரும் இருதயத்துல ஆண்டவர் விதை மாதிரி வச்சிருக்காரு. If you want to see the full capacity and potential of that seed, he's calling us to draw near to him this evening. அந்த விதையோட முழு உருவத்தை, முழு வளர்ச்சியும் முதிர்ச்சி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னும் ஆழமாக நீங்க அவர்கிட்ட நெருங்கி வர உங்களை அழைக்கிறார். If you get close to his burning bush and you walk in the
threads of his holy ground. It is in that place that God will tell you who you really are. மோசே எப்படி அந்த இக்கட்டான சூழல் கூட அவர் அந்த அக்கினி சூரியச்சடையை நோக்கி நடந்து வந்து இறைவனுடைய குரலை கேட்டாரோ, எப்படி வந்து பரிசுத்த அந்த 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 இடத்துல அவர் காலடி எடுத்து வச்சாரோ, நீங்களும் ஏசப்பா கிட்ட நீ இந்த மாதிரி நெருங்கி வர நீங்கள் யார் என்பதை, உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவ திட்டம் என்ன என்பதை இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். We just want to humbly rise to our feet. நம்ம எல்லோரும் எந்திரிப்போமா? And I just want us, just in the quietness, just with our eyes closed, just in our quietness, I want to just speak to God and ask God, God, why did you create me? What am I on this earth for? நம்ம கண்களை மூடிக்கொண்டிருக்கிற இந்த மௌனமான நேரத்துல கூட நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க எதற்காக என்னை உருவாக்குறீங்க? இந்த பூமியில நீங்க என்னை வச்சிருக்கிற அந்த நோக்கம் திட்டம் என்ன ஆண்டவரே? And you want him to draw you close so that that gift, that seed, whatever it is that he's put inside of you, would start to show forth, will start to grow, will start to become the full fleshing of what he has called you to be. இந்த தருணத்துல தான் நீங்க இன்னும் ஆசைப்படணும், ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விதை, நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க இன்னும் நெருங்கி உங்க இருதயம் வரும்பொழுது ஆண்டவர் உங்க விதையை மலர செய்கிறார். எதற்காக உங்களை உருவாக்கினார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கைக்கான தேவ திட்டத்தை தேவனையே நிறைவேற்ற உதவி செய்வார். Just with all eyes closed. எல்லோரும் நம் கண்களை மூடிக்கொள்வோமா? Pastor Daniel, please lead us to pray. I want it to be heard in tongue. So please lead us to ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேளையில் கூட உங்களுடைய சமூகத்திலிருந்து போய் வந்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நீங்க எப்படி ஒரு கொலைகாரனை ஒரு 30 லட்சம் ஜனங்களுக்கு தலைவராக மாற்றினீங்கப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட யாரையும், எந்த மனிதர்களையும் நீ முன்குறிக்கின்ற பொழுது அவர்களை ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனாக நீங்க வைக்கிறீங்க ஆண்டவரே. மோசேயை எப்படியாக ஆண்டவரே ஓடி ஒளிந்த ஒரு மனிதனை முன்குறித்து அழைத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து ஆண்டவரே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தாவே, யாரை நீ ஆண்டவரே முன்குறித்தீரோ அவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். யாரை அழைத்தீரோ அவர்களை நீ நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீர். யாரை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீரோ அவர்களை நீங்க மகிமைப்படுத்தி இருக்கிறீரப்பா, கனப்படுத்துறீங்க ஆண்டவரே. அருமையான தேவனே, இன்றைக்கு இந்த வேளையில் நம்ம சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் அவங்க கடந்த காலம் எப்படியாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை தோல்வி அடைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க. எல்லா சோர்வுகள் நீங்கி போகட்டும், எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும், எல்லா குழப்பங்கள் நீங்கி போகட்டும். இந்த அபிஷேகம் முகத்தில் முடிக்கிற ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி மகனாய் ஜெயம் கொண்டவர்களாய் இவர்களை நிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. கர்த்தாவே, எல்லா இவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா அந்த தோல்வியின் எண்ணங்களை கர்த்தாவே, இவர்களுக்கு முன்பாக இருக்கிற மழையை போல இருக்கிற கடன் பிரச்சனையோ, வியாதி பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 பவுல் சொல்கிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னாரே. நீரே பலனை கொடுக்கிறீங்க. இந்த ஆவியானவர் பலனை கொடுக்கின்ற பொழுது இவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவர்களுக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார்களோ, வீடு கட்ட வேண்டுமா, கடனை அடைத்து ஆண்டவரே, நல்ல திருமணம், வீடு வாசல், என்னென்ன காரியங்கள் இந்த பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதில் ஜெயத்தை கொடுக்காண்டவர் உங்களுடைய
அபிஷேகம் வல்லமை இந்த பிள்ளைகளை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வியாதிகளும் விபத்துகளும் இவர்கள் அணுகாதபடி இவர்களை ஒரு குடும்பத்தை பாதுகாத்து அற்புதமாக நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு அதிகாரி கண்களில் கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷனை கொடுங்க. விசேஷமாக இந்த வேளையில் வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அக்னி அபிஷேகத்தை பிள்ளைகள் ஊற்றுகிறோம். எல்லா வியாதிகள் எல்லா ஆண்டவரே அவர் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளும் நீங்கட்டும். இடுப்புடைய ஆண்டவரை கிட்னி பிரச்சனை, மூட்டு வலிகள், ஆண்டவரை டயபிட்டிஸ் எல்லா பிரச்சனையும் சரியாக முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, பிசினஸ் பீப்புளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வெற்றியை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க. அவங்களுடைய பிசினஸ் ஆண்டவரை பெருகப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கூட இருந்து காத்து நடத்துங்க. பிள்ளைகளுக்கு வரத்துக்காக கேட்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுகளை எல்லாவற்றையும் அற்புதமாய் கொடுத்து நீர் மகிழ்ப்படுவீராக. இந்த ஊழியர்களை பொருட்படுத்த அற்புதமாக நடத்துவீராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இந்த இடம் ஒரு கலங்களை விளக்கத்து போல வைப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பெனிடிக்ஷன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நன்றாக சுவையான பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. விசேஷமாக பிரேயர் வேண்டுகிறவங்க முன்பாக வாங்க. உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய என்னென்ன காரியங்கள், கடன் பிரச்சனை இருக்கணுமா, வீடு கட்டணுமா, திருமணம் நடைபெறவில்லையா, வீட்டில் அப்பா அம்மா வியாதியோடு இருக்காங்களா, தங்கச்சி கல்யாணம் ஆகலையா, என்ன காரியமாக இருந்தாலும் வாங்க. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனையை கேட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். புரியுங்களா? நீங்க ஜெபித்து நன்றாக சாப்பாடு இருக்கிறது சாப்பிட்டு நீங்க நன்றாக உற்சாகத்தோடு செல்லுங்க. இந்த இடம் உங்களுக்கு என்று ஒரு வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு இடம். அநேகரை நீங்க அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வாங்க பிரதர்ஸ், உங்களுக்கு சுருக்கமாக உங்க ஆசீர்வாதத்தை ஒரு பிரார்த்தனை பண்றோம், ஜெபித்து நடத்துறோம், சாப்பாடு சொல்லுவோம். ஆமா, முகேஷ், கணபதி, வாங்க